அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதுமுல்லதீன கஃபரு ஸஹ்ஃபா ஃபலா துவல்லூஹுமுல் அத்பார் வமன் யுவல்லிஹும் யௌமஇதின் துபரா இல்லா முத்தஹர்ரிஃபன் லிகிதாலின் அவ் முத்தஹய்யிஸன் இலா ஃபிஆ ஃபகத் பாஅ பிகதபின் மினல்லாஹ் வ மஅவாஹு ஜஹன்னம் பிஇஸல் மஸீர். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, போர் முனையிலே காஃபிர்களை அதிகமாக நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால், அவருடைய நெருக்கடியை சந்தித்தீர்கள் என்றால் புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள். ஃபலாத்து வல்லுஹுமுல் அதுபார. யார் அவ்வாறு புறமுதுகு காட்டி ஓடுகிறாரோ தக்க காரணம் இல்லாமல், உதாரணமாக போர்படையில் இன்னொரு அணியினரோடு சேர்ந்து போரிடுகிற நோக்கம் இல்லாமல், அல்லது தந்திரமாக எதிரிகளை கையாள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அல்லாமல் யார் புறமுதுகு காட்டி ஓடுகிறாரோ அவர் அல்லாஹுடைய கோபத்தோடு திரும்பியவராக ஆவார். அவருடைய ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கிறது. மீளுமிடத்தில் அதுதான் மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். பிஇஸல் மஸீர். போர் முனையில் குறிப்பாக சூரத்துல் அன்ஃபால் இந்த அத்தியாயத்தில் 8ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ர் போர்க்களம் பற்றி, ஏனைய போர்க்களம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான். எதிரிகளோடு நம்முடைய முஸ்லிம் வீரர்கள் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் போர் விதிமுறைகளை அல்லாஹ் இங்கே பேசுகிறான். போர் விதிமுறைகள் உங்களுடைய ஈமானை அடிப்படையாக வைத்து, இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து, இறை பொருத்தத்தை தேடி எப்போது நீங்கள் போர் முனைக்கு வந்து விட்டீர்களோ, ஷஹீதுகளாக நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்கின்ற அந்த உந்துணர்வோடு எப்போது நீங்கள் வந்து விட்டீர்களோ, ஒருபோதும் போர் முனையிலிருந்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்திய சஹாபிகளை பார்த்து பேசுகிறான். இது காலம் முழுவதும் ஏக இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. போர் முனையில் எதிரிகள் அடர்த்தியாக இருக்கலாம், அதிகம் இருக்கலாம். எப்போது நாம் போர்க்களம் வந்து விட்டோமோ களம் கண்டாக வேண்டும். நாம் புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது என்கிற வீரத்தை, விவேகத்தை, வேகத்தை அல்லாஹ் இங்கே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். பத்ர் போர்க்களத்திலே பார்த்தோமென்றால் மும்மடங்கு மக்கள். அந்த மக்களையே நம்முடைய இஸ்லாமிய வீரர்கள், ஒரு மடங்கு இருந்த வீரர்கள் வெற்றி கொண்டார்கள் எனும்போது, மற்ற போர்க்களங்களிலே வெற்றி காண்பது என்பது அது அசாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. சாத்தியமான ஒரு விஷயம்தான். காரணம், இறைவனுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது, இறைவனுடைய கிருபை இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் வலுவிழந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தின் சாராம்சமாக இருக்கிறது. நமக்கு சமமான முறையில் எதிரிகள் இருந்தார்கள் என்றால், உதாரணமாக முஸ்லிம் வீரர்கள் ஒரு 2000, எதிரிகள் ஒரு 2000 இருந்தார்கள் என்றால் ஒருபோதும் புறமுதுகு காட்டி ஓடவே கூடாது. சமமாக இருக்கிறார்கள். நம்மை விட எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமானாலும் கூட அந்த நேரத்திலேயும் முஸ்லிம் வீரர்கள் புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. எண்ணிக்கை குறைவாக இருக்கிறார்கள் எதிரிகள், நாம் அதிகமாக இருக்கிறோம். எதற்காக நமக்கு அந்த கோழைத்தனம், அந்த பய உணர்ச்சி? அதே சமயத்தில் நம்மை விட கூடுதலாக இருந்தார்கள் என்றால் அப்போதுதான் இந்த வசனம், நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள், உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், எப்போதும் போல் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், உதவியாக இருக்கிறேன். இறை நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள். பத்ர் போர்க்களத்திலே உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ அது போன்ற ஒரு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். அப்படியானால் போர் முனையில் நாம் நிற்கிற போது நம்மிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கக்கூடாது, கோழைத்தனம் இருக்கக்கூடாது. வீரத்தோடு நாம் போராட வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், 12,000 பேர் கொண்ட படையாக நம்முடைய படை இருக்குமானால் ஒருபோதும் அவர்கள் தோல்வியடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். எண்ணிக்கையை குறிப்பிட்டே சொன்னார்கள். மற்ற போர்க்களங்களையும் வெற்றி கண்டார்கள் சத்திய சஹாபிகள், அது வேறு விஷயம். ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொன்னார்கள். 12,000 பேர் கொண்ட படையினராக முஸ்லிம் வீரர்கள் இருந்தார்கள் என்றால் ஒருபோதும் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள்.
அப்படி தோல்வி அடைந்தால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? வீரர்களாக இருக்கக்கூடிய இவர்களிடத்தில் தான் காரணம் இருக்க முடியும். ஒன்று, அவருடைய ஈமான் பலகீனமாக இருக்கும். ஈமானுடைய ஒரு பலகீனத்தின் காரணமாக அவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். அல்லது ஒரு வகையான பயம், கோழைத்தனம் காரணம். இந்த இரண்டும் ஒருபோதும் இருக்கவே கூடாது. ஈமானில் பலகீனம் இருக்கக்கூடாது, கோழைத்தனம் இருக்கக்கூடாது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வசனத்தை அல்லாஹ் இங்கே ஏன் எடுத்து கூறுகிறான்? சூரத்துல் அன்ஃபால் 8ஆம் அத்தியாயம் 15வது வசனம். ஏன் எடுத்து கூறுகிறான் என்றால், முஸ்லிம்கள் என்றைக்கும் வீர உணர்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். அல் முஃமினு ஹிர்ரும் கரீம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லீம் ரோஷக்காரனாக இருப்பான். ஹிர்ரு என்றால் ரோஷக்காரன். தம்மை தாழ்த்துவதை ஒரு முஸ்லீம் பார்த்தார் என்றால் அதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். தன்னை குறைத்து மதிப்பிடுவதை, தன்னுடைய சமூகத்தை குறைத்து மதிப்பிடுவதை, தம்முடைய சமூகத்தை கேவலப்படுத்துவதை ஒரு மூமின் பார்த்தால் ஒருபோதும் அவர் சம்மதிக்கவே மாட்டார். கரீமுன், சுயமரியாதை உடையவராக இருப்பார். கரீமுக்கு மற்றொரு பொருள் சுயமரியாதை, சுயமரியாதை உடையவராக இருப்பார் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். எனும்போது இந்த விஷயத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சாதாரணமாக மிளகாய் பூச்சியை பார்த்தாலும் பயப்படுகிறார்கள். வீட்டிலே நத்தைகள் ஊர்ந்து சென்றால் அதை பார்த்தாலும் கூட பயப்படுகிறார்கள். சில பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே வைத்து, மடியிலேயே வைத்து கடைசி வரை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். 10-16 வயசு ஆனதற்கு பின்னாலும் கூட சாப்பாடு ஊட்டிவிடக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எப்படி அந்த பிள்ளைகளிடத்தில் வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும்? இந்த சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்வார்கள்? மற்றொரு புறம் பார்க்கிறோம், சில இளைஞர்கள் மிகவும் எழுச்சியோடு எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க தயாராக இருக்கிறார். பிரச்சனை வரும், இவர்கள் பிரச்சனையிலே போய் சிக்கிக்கொள்வதில்லை. இஸ்லாம் சமூகத்திற்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் முன்னாடி நிற்கக்கூடிய எழுச்சிமிக்க இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வீரத்தை, விவேகத்தை ஊட்டுகிறான். சத்திய சஹாபிகள் எப்படி வாழ்ந்தார்கள், அதற்காகத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய மக்தப் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சத்திய சஹாபியுடைய வரலாறுகளை நாம் எடுத்தோத வேண்டியிருக்கிறது. வீரமிக்க வரலாறுகளை. ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லுவார்கள், அவர்கள் வீரர் அலி என்று சொல்வார்கள் அல்லவா. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, 4 கலீஃபாக்கள். இது வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்களில் உம்மு உமாரா ரதியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரதியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்களிலே வீராங்கனைகள் இருந்திருக்கிறார், சத்திய சஹாபி பெண்மணிகள். எனவே பெண்களிலே யார் வீராங்கனைகள் இருந்தார்களோ அவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பெண்கள் பயானிலே, ஆண்களுக்கான பயானிலே சத்திய சஹாபிகள் அவர்கள் யார் வீரமிக்கவர்களா, தீரமிக்கவர்களா, அப்போதானே இவருடைய பயம் தெரியும், அந்த கோழைத்தனம் குறையும். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் மக்தப் பாடசாலையிலே மற்றும் அரபிக் கல்லூரிகளிலே சத்திய சஹாபிகள், சஹாபாக்கள். சொல்லப்போனால் இந்திய சுதந்திர போராட்டத்திலே எதிர்முகம் கொண்ட, சமர் புரிந்த அந்த வீரர்களை பற்றி நாம் சொல்லவா வேண்டும்? வீரர் திப்பு சுல்தானை பற்றி சொல்லவா வேண்டும்? 100 நாட்கள் நரியாக வாழ்வதை விட, அல்லது 100 ஆண்டுகள் நரியாக வாழ்வதை விட, ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கலாம், இறக்கலாம் என்று சொன்னார் அல்லவா. அதெல்லாம் ஒரு உதாரணமான சிராஜ் தௌலாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அலி சகோதரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பஹாதுர் பாதுஷாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொருவராக அந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே சமர் புரிந்த அந்த வீரர்களுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எழுச்சி உண்டாகும். இது போன்ற அந்த வீரத்தை உண்டாக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சத்திய சஹாபிகள் எப்படி அவர்கள் போர் புரிந்தார்கள், அவருடைய பெற்றோரை அனுப்பி வைத்தார்கள், இளம் வயசிலேயே அனுப்பி வைத்தார்கள். அந்த பெற்றோரிடத்திலேயும் வீரம் இருந்தது ஒரு காலத்திலே, பிள்ளைகளிடத்தில். இன்றைக்கு பலஸ்தீனிலே பார்க்கிறோம், ஒரு குழந்தையை நெரித்து கொள்கிறார், கழுத்தை நெரித்து கொள்கிறார் ஒரு குழந்தையை. இஸ்ரேலிய அந்த இராணுவர் ஒருவர் அப்படி நெரிக்கிற போது இவர் கொஞ்சம் கூட, சிறுவர் தான், கொஞ்சம் கூட அவர் பின்வாங்கவில்லை. என்னுடைய கழுத்தை நீ நெரித்து கொள்கிறாய், உன்னுடைய ஒதுங்குமிடம் நரகம்தான் என்று சொல்லி அந்த நேரத்திலேயும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பது
இப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே வீரம் ஊட்டப்பட்டிருக்கிறது, தீரம் ஊட்டப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் ஈமான் வலுவாக இருக்கிறதோ, இறையச்சம் வலுவாக, அதனால தான் நாம் துவா கேட்கிறோம், அல்லாஹ்ம சப்பித்து கல்வி, யா அல்லாஹ் என்னுடைய கல்வை நீ உறுதிப்படுத்து, தி தீனில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு என்று நாம் துவா கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ்ம யா முகல்லிபல் குலூப் எல்லாம் நாம் அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தீனுல் இஸ்லாத்தின் மீது எங்கள் ரச்சா, எங்களுடைய பாதங்களை நீ தரிப்படுத்துவாயாக நாம் கேட்கிறோம். எனவே நாம் யாருக்கும் வம்பு சண்டைக்கு நாம் செல்லப்போவது கிடையாது. தேவையில்லாமல் யாரிடத்திலேயும் நாம் தகராறு வளர்க்கப் போவது கிடையாது. அதை நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஆனால் நம்மை வம்புக்கு இழுக்கிற போது, நமக்கு துன்பங்கள் தருகிற போது, நம்முடைய அடி வயிற்றிலேயே கை வைக்கிற போது, எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்களை சீர்குலைக்க பார்க்கிற போது, சில மாநிலங்களை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்களே, இதை பார்த்து முஸ்லீம் சமூகம் எப்படி இருக்க முடியும்? அந்த முஸ்லீம் சமூகம் ஒரு வீரத்தோடு தீரத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சஹாபிகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் போர் முனையிலே போர்க்களத்தில் இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள். அப்படி நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுடைய ஒதுங்குமிடம் நரகம்தான், மீளும் இடத்தில் அதுதான் மிக கெட்டது என்று சஹாபிகள் அவர்கள் துணிவாக இருந்தார்கள், தைரியமாக இருந்தார்கள். அந்த துணிவையும் அந்த தைரியத்தையும் அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஊட்டு முகமாகத்தான் இந்த வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறான். அப்படிப்பட்ட வீர தீரத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகள், சந்ததிகள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.